ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வி ஃபேஷன்ஸ் ஜுவல்லரி. நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த தடவை போட்டிருக்கேன். இது பேர்ல் செட்டு, நெக்கு ஒட்டி போடுறது. ஆல்ரெடி இது ட்ரெண்டில் தான் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங். தயவு செஞ்சு சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னோடது. நான் வந்துட்டு கெஞ்சுறேன் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். நான் கெஞ்சலை. நிறைய என்னோடய ரீசெல்லர்ஸ் வந்துட்டு ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரிஞ்சுக்காது. ஆனால் கஸ்டமர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் செப்பரேட்டாக கேட்குறீங்க, என்னால் அனுப்ப முடியல, கோச்சிக்க வேண்டாம். தயவு செஞ்சு சொல்கிறேன், எல்லோரும் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா நீங்கள் ஈஸியாக பார்த்துருவீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்து நீங்கள் பார்க்குறது எல்லாமே விக்டோரியன் செட்டு. இப்போ பார்க்குறது எல்லாமே விக்டோரியன் செட்டு. நெக்ஸ்ட் செட்டு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் தாங்க கொடுத்துட்ருக்கோம். ஏதாவது ப்ரைஸ் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ப்ரைஸ் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா என்னால் எந்த அளவுக்கு வந்துட்டு கம்மி பண்ணி தர முடியுமோ நான் கம்மி பண்ணி தரேன், ஓகேவா? ஆனால் அதே மாதிரி குவாலிட்டி வைஸ் இந்த குவாலிட்டி தான் நல்லா, அதாவது குவாலிட்டி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த ரேஞ்ச் தான் என்கிட்ட இருக்கும், ஓகேவா? ஏன்னா ஒரு சில பேருக்கு தெரியும் எஃப்டி பிராண்டு, டிசி பிராண்டு அப்படின்னு பிராண்ட் வைஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்படின்னா மேட் ஃபினிஷில் வர்றது ரொம்பவே கொஞ்சம் லோ குவாலிட்டி தான். எஃப்டி, டிசி அப்படின்றதெல்லாம் லோ குவாலிட்டின்னு சொல்லலை, அது ஒரு வகையான ஒரு குவாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ப்ரீமியம் குவாலிட்டி அப்படின்றது ஒரு வகை இருக்குது. நீங்கள் இப்போ பார்க்குறது ட்ரெண்டியான டிசைனுங்க, வேணும்னா வாங்கிக்கோங்க. கம்மியான ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. அதாவது ட்ரெண்டியான டிசைன் அப்படின்றது வந்துட்டு ஒரு சிலது தான் வரும், ஆனால் அது ரேட்டு வந்துட்டு ஹையில் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணி அந்த எந்த ரேஞ்சுக்கு எங்களால் தர முடியுமோ அதுதான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். யாருக்காவது வேணும்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க. நான் ரிப்ளை பண்ணலன்னு பார்க்க வேண்டாம், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நைட்டு கூட நான் ரிப்ளை பண்ணுவேன். அதனால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புனீங்கன்னா அந்த பிக்சர் வந்துட்டு ரேட்டோடு இருந்துச்சுன்னா எனக்கு செக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்துட்டு பேர்ல் செட்டு, லாங் ஹாரம் தான், ஆனால் பார்க்க வந்துட்டு சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த நெக் செட்டு தாங்க ரொம்ப காஸ்ட்லி. அந்த இது செய்கிறதுக்கே எங்களுக்கு காஸ்ட் அதிலே போயிடும். அதனால் இது நெக் செட்டு தான் ரொம்ப காஸ்ட்லி. அந்த டாலர் மாதிரி இருக்கு இல்லையா, அது ரொம்ப காஸ்ட்லியானது. விக்டோரியன் செட் மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா விக்டோரியன் நேரில் பார்க்கும்போது விக்டோரியன் செட் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு இதில் பார்க்க ஏடி செட் மாதிரி தெரியுது, ஆனால் அது நேரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விக்டோரியன் செட் மாதிரி தான் இருக்கும். ரெண்டு கலர் தாங்க இருக்குது. பிளாக் இருந்துச்சு, சால்ட் அவுட் ஆகிடுச்சு, ஸோ இப்போ இல்லை. அடுத்தது இது ஒரு நெக் செட்டு, 730 ருபீஸ் தான். இது வந்துட்டு இந்த ரேஞ்சுக்கு, அதாவது அந்த பேர்ல்ஸோடு சேர்த்து தருவாங்களான்னு எனக்கு தெரியாது. பேர்ல்ஸோடு சேர்த்து நான் 730க்கு தான் நான் தந்துட்டுருக்கேன். பேக் சைடும் செயின் தான், நீங்கள் த்ரெட்டுன்னு நினைக்காதீங்க. த்ரெட்டு வந்துட்டு ஒரு சிலதுக்கு தான் த்ரெட்டு. யாருக்காவது வந்துட்டு த்ரெட்டு வேணும், இல்லை எனக்கு செயின் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பும்போது இதுக்கு த்ரெட்டா இல்லை செயினா அப்படின்றத கேட்டுக்கோங்க. ஒரு சிலது வந்துட்டு ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு சிலது இப்போ வந்துட்டு 1200 அப்படின்னா அதுக்கு செயின் போட்டோன்னா இன்னொரு 80 ருப்பியோ இல்லை 70 ருப்பியோ எக்ஸ்ட்ரா வரும். லாங் செயின் போடும்போது ஷார்ட் செயின் போட்டால் உங்களுக்கு 40 ரூபா தான் வரும். ஸோ இந்த செயின் பொறுத்து வந்துட்டு ரேஞ்ச் வந்துட்டு மாறும், ஓகேவா? அதனால் செயினா இல்லை இதுவா அப்படின்றத கேட்டுக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், ஒரு சில பொருளுக்கு வந்துட்டு செயின் போட முடியாது. அதுக்கு வந்துட்டு நீங்கள் கயிறு தான் போட்டாகணும். ஏன்னா அதுக்கு த்ரெட்டு தான் வந்துட்டு அந்த வெயிட்டை தாங்குகிற சக்தி இருக்கும். செயினுக்கு தாங்குகிற சக்தி இருக்காது, சீக்கிரமாக அருந்து கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லுவீங்க செயின் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. ஏற்கனவே நிறைய கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க. த்ரெட்டு வேணாம், எனக்கு செயின் தான் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் அது அருந்து கீழே விழுந்ததுக்கப்புறம் உங்கள் ப்ராடக்ட்டே நல்லா இல்லை அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன், ஃபஸ்ட்டே நான் சொன்னேன், நீங்கள் தான் கேட்கல அப்படின்னு சொல்லுவேன். இப்போ ஒரு சில கஸ்டமர் வந்துட்டு என்கிட்ட கொலுசு கேட்டிருக்காங்க. இந்த 5 மெட்டலில் இருக்கிற அந்த கொலுசு இருக்கு இல்லையா, அதை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்டேட்ஸில் நான் கண்டிப்பாக வந்துட்டு அதை கொண்டு வந்து தரேன். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்கிற ஒரு போல்ட் நெக்லஸ். அதாவது இதோட அந்த நடுவில் இருக்கிற அந்த பெரிய கல் இருக்கு இல்லையா, அதுதான் காஸ்ட்லியான கல். ஸோ இது வந்துட்டு ரேஞ்ச் வந்துட்டு இன்னும் ஜாஸ்தி வரும். அதாவது 2000, 2.5 நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் கூட செக் பண்ணி பாருங்கள். இந்த நெக்லஸ் அந்த கல் இருக்குல்ல, அந்த பெரிய கல் இருக்கிறது எல்லாமே 2க்கு மேலே தான் வரும். 2500, 2200 அதுக்கு மேலே தான் வரும். இந்த ஒரு மாடல் தான் வந்துட்டு
இந்த ரேஞ்ச், அதாவது 1500க்குள்ளே எங்களால் தர முடிகிற ஒரு செயின். அடுத்து இந்த செயின் வந்துட்டு கையில் வச்சு பார்க்கும்போது அந்தளவுக்கு கிராண்டாக தெரியாதுங்க. நிஜமாகவே இந்த செயினை வந்துட்டு நிறைய பேர் ஹிப்பில் வந்துட்டு வியர் பண்ணிக்கிறாங்க. நம்ம பின்னாடி த்ரெட்டு வச்சுக்காமல் செயின் வச்சுக்கிட்டு இடுப்பில் வந்துட்டு வியர் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க. நான் நினச்சி கூட பார்க்கல. கஸ்டமர் ஒருத்தர் வந்துட்டு அதை வியர் பண்ணி எனக்கு அனுப்பும்போது, நான் இதை நெக்லஸ்ன்னு தானே அனுப்புனேன், நெக் செட்டை வந்துட்டு நீங்கள் இடுப்பில் கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அந்த குழந்தைக்கும் கட்டியிருந்தாங்க, அவங்களும் கட்டியிருந்தாங்க. எனக்கு அந்த இமேஜ் என்னோடதில் டெலீட் ஆகிடுச்சு. ஆனால் இது வந்துட்டு நெக் செட்டு தான், ஆனால் இடுப்புக்கும் வந்துட்டு வியர் பண்ணிக்கலாம். அந்த முத்து தொங்குறது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த குழந்தைக்கு வந்துட்டு பாவாடை தாவணி போட்டு கட்டியிருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதை பாருங்கள், இதுதான் வந்துட்டு ஒரிஜினல். இது வந்துட்டு 5 மெட்டலுங்க. இது ஃபுல்லாகவே 5 மெட்டல், அதாவது மைக்ரோ பிளேட்டட் கூட இல்லை, அதுக்கும் மேலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? நடுவில் இருக்கிறது முத்து. ஒரு சிலதுக்கு முத்து இருக்குது, ஒரு சிலதுக்கு கல் இருக்குது. பார்த்து வாங்கிக்கோங்க எது வேணும்னாலும். பிளாக் அண்ட் ஒயிட்டில் இது ஒரு செட்டு தாங்க இருக்குது செயின் மாடலில். அடுத்து இது லேட்டஸ்ட்டு கலெக்ஷன். நிறைய பசங்களுக்கு தெரியும், காலேஜ் பசங்களுக்கு தெரியும், அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச கலெக்ஷன் தான். யாருக்காவது இன்னும் வேறு ஏதாவது கலர்ஸில் வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் ரெடி பண்ணி நான் போடுறேன். ஓகேவா? ஏன்னா அது மேனுஃபேக்சரிங் பண்ணணும். இருக்கலே எது வந்துட்டு காஸ்ட் பொறுத்து நாங்கள் ஈஸியாக பண்ண முடியுமோ அதான் பண்ணியிருக்கோம். அடுத்து இது வந்துட்டு ஓல்டு மாடல், பட் ட்ரெண்டியும் கூட. இப்போ கூட நிறைய பேர் இதை வாங்குகிறாங்க, நல்லாவே போகுது. ஓகேவா? பேர்ல்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த தோல் உரியாது, ரொம்ப நல்ல பேர்ல்ஸ் தான். அதில் கீழே தொங்குறது எல்லாமே தோல் உரியவே உரியாது. ஒருவேளை உறிஞ்சிச்சின்னா எனக்கு பிக்சர் எடுத்து அனுப்புங்க, கண்டிப்பாக உரியாது. அந்தளவுக்கு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் தான். அடுத்தது இயர்ரிங்ஸு. இந்த இயர்ரிங்ஸ் நீங்கள் அந்த கல்லை பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் எப்பேற்பட்ட கல் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லாமே கோல்டு ஜுவலில் யூஸ் பண்ணுற அந்த கல் தான், அதனால தான் காஸ்ட்லியாக இருக்குது. ஓகேவா? அடுத்து இந்த இதில் இந்த ஒரு கலர் தான் இருக்குது, இந்த ஒரு மாடலில் இந்த ஒரே ஒரு கலர் தான் இருக்குது. தயவு செஞ்சு கலர் கேட்காதீங்க. இதில் நிறைய ஸ்டாக் இருக்குங்க. இந்த லாங் ஹாரத்தில் மேட் ஃபினிஷ் தான், ஆனால் ப்ரீமியம் குவாலிட்டி மேட் ஃபினிஷு வித் கீழே வந்துட்டு பேர்ல்ஸ் இருக்குது. இது ஏடி செட்டு தான். நடுவில் இருக்கிற அந்த பெரிய பெரிய கல்லுக்காக தான் இந்த காசு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பிக் ஸ்டோன் வரும்போதே வந்துட்டு நமக்கு அது ஷைனிங்காக இருக்கிறதுனால அது காஸ்ட்லியாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் அதை வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதோட கலர் தெரியாமல் இருக்கும் அப்படின்றதுனால நான் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்து இது நெக்லஸ் தான், ஆனால் 2 டபுள் லைன் வர்ற மாதிரி. இது ஒரு ட்ரெண்டியான கலெக்ஷன் தான், புது கலெக்ஷன் இப்போ தான் கொண்டு வந்திருக்கோம். அடுத்தது இது ஏடி செட்டு, எல்லாருக்கும் தெரியும், ப்ரைடலுக்கு யூஸ் பண்ணுறது. இப்போல்லாம் இதை வந்துட்டு கல்யாணத்துக்கு ஆளுக்கு ஒன்று வாங்கிக்கிறாங்க. எப்படின்னே தெரில. கல்யாண பொண்ணு யார், கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு யார், கல்யாணம் ஆகாத பொண்ணு யாருன்னே தெரிய மாட்டேங்குது. இதில் வர்ற எல்லாமே வந்துட்டு மைக்ரோ பிளேட்டட் தான். அடுத்து ஒட்டியானத்தில் லோ காஸ்ட்டில் ஃபுல்லாக வந்துட்டு லக்ஷ்மி செட்டு, அப்புறம் வந்துட்டு அந்த அன்னபூரணி செட்டுன்னு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, அந்த செட்டு, அப்புறம் வந்துட்டு கஜலக்ஷ்மி செட்டு, அப்புறம் என்னது ராமர் பட்டாபிஷேகம் அந்த செட்டு, எல்லாமே சேர்த்து ஒரு ஒட்டியானம் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம். பெருமாளும் இருக்குது. இது வந்துட்டு காம்போ. இப்போலேருந்து வர்றது எல்லாமே காம்போ தான் அந்த ரேட்டு. ஓகேவா? பேக் சைடில் த்ரெட்டு தாங்க வரும் இது எல்லாத்துக்குமே. நீங்கள் செயின் வேணும்னா ஒரு சிலதுக்கு தான் செயின் இருக்கும். செயின் வேணும்னா எனக்கு சொல்லுங்கள், அப்போ தான் நான் செக் பண்ணி சொல்ல முடியும். அதில் ரேட் எவ்வளோ வரும், செயின் வச்சா எவ்வளோ வரும், த்ரெட்டுனா எவ்வளோ வரும், இதுக்கெல்லாம் த்ரெட்டு தான் வரும். ஓகேவா? தயவு செஞ்சு எல்லோரும் என்கிட்ட ஒரு தடவை கேட்டுக்கோங்க, செயினா த்ரெட்டா அப்படின்றத என்கிட்ட கேட்டுக்கோங்க. ஆர்டர் கொடுக்கும்போது கேட்டுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். அடுத்தடுத்து நான் வீடியோ நிறைய தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்க போனால் நான் மார்னிங் ஒன்று ஈவினிங் ஒன்றுன்னு சொல்லி போட்டுட்ருக்கேன். ஏன்னா நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க, என்னோடய கஸ்டமர்ஸ் எல்லாருமே கேட்குறாங்க, எல்லோரும் பார்க்குறாங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. வாங்காததெல்லாம் அப்புறங்க, ஃபஸ்ட்டு என்னோடதெல்லாம் எனக்கு வியூ போகுது அப்படின்றதான் எனக்கு சந்தோஷம். கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.